எல்லாருக்கும் வணக்கம். அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத பத்தி இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம். பொதுவா அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது சிலருக்கு கேள்விப்படாம இருப்பீங்க, சிலர் கேள்விப்பட்டு இருப்பீங்க. அவுட் ஆஃப் பாடி அப்படின்றது என்னன்னா, நம்ம உறங்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஆன்மா வேறு ஒரு உலகத்துக்கு பயணித்து அங்க இருக்கிற ஒரு பரிணாம உலகத்துல வேற ஒரு டைமென்ஷன்ல அங்க இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு மறுபடியும் தன்னுடைய உடலை விட்டு தனித்து தன்னுடைய ஆன்மா சென்று அங்க இருக்கிற விஷயங்களை நாம பார்த்துட்டு டிராவல் பண்ணிட்டு வர்றதுக்கு பேர் தான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது தன்னுடைய உடலை விட்டு வெளியே பயணிச்சு உயிர் தன்னுடைய உடலை விட்டு உறங்கிட்டு இருக்கும்போது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த உயிராகப்பட்டது உடலில் இருந்து அந்த ஆத்மா வெளியே வெளி உலகத்துக்கு வேறு ஒரு பரிமாணம் வேறு ஒரு டைமென்ஷன் உள்ள ஒரு வெளி உலகத்துக்கு பயணிச்சு இதே உலகம் தான், இதே பூமி தான், இதே பூமியில இருந்தாலுமே கூட ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வேறுபாடு ஏற்படும். அது நீங்க டிராவல்ல பயணிக்கும் போது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல டிராவல் பயணிக்கிறதுக்கு என்னென்ன பேசிக் அப்படின்னா, முதல்ல தியானங்கள் நல்லா பழகிக்கணும். தியானங்கள் பழக பழகதான் இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பயிற்சியின் அந்த முயற்சியால எல்லாருக்குமே சாத்தியப்படும். ஆனா இதுக்கு ஹையர் கான்சென்ட்ரேஷன் வேணும். அதாவது அதிகமான நினைவுத்தன்மைகள் இருந்த மத்தியதான் நம்ம வெளி உலகத்துல பயணிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வரும். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி. அதனால எனக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 1 டைம் 2 டைம் நான் ட்ரை பண்ணி வெளியே போயிட்டு வருவேன் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்மளா நினைக்கும் போது நடக்கிற விஷயம் அது கிடையாது. அந்த ஆத்மா ஆகப்பட்டது பாத்தீங்கன்னா உயிர் ஆகப்பட்டது உடலை விட்டு வெளியே டிராவல் செய்து மீண்டும் நம்ம உடலுக்கு வரணும்னா நேச்சுரலா மந்த்லி ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு முறை 2 முறை தான் நடக்கும். நம்மளா போயிட்டு வரணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுக்கான பயிற்சி முறைகள் ரொம்ப தீவிரமா நம்ம கடைபிடிச்ச பத்தி தான் போயிட்டு வர முடியும். அதாவது கூடு விட்டு கூடு பாயும் ஒரு நிலைகள் சித்தர்கள் செஞ்சிருப்பாங்க. அதனுடைய பேசிக் பயிற்சி தான் அந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய அனுபவத்துல இப்போ ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மந்த்ல எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அப்படின்றத நான் சொல்றேன். அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா முதல்ல பேசிக் பயிற்சிகள்லாம் தியானங்கள் தான் முதல் பேசிக் பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் அதுதான் சொல்லுவேன். தியானம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்னா முதல்ல மூச்சு பயிற்சி, அந்த சாதாரணமான ஒரு நிலை மூச்சு பயிற்சி வரணும். ஒரு ரன்னிங்ல ஓடிட்டு நிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியும், ஒருத்தர் கோபமா இருக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி எண்ணங்கள் எண்ண அலைகளுக்கும் சாதாரணமா தியானம் செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி எண்ண அலைகளுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, தன்னுடைய உடலை விட்டு ஆத்மா பயணிச்சு வெளியே போகுது அப்படின்னா அங்க இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணும்போது அங்க இருக்கிற விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது நம்முடைய கவன சிதறல்கள் சிறிதும் ஏற்பட்டாலுமே கூட மீண்டும் நம்முடைய ஆத்மா நம்முடைய உயிர் பாத்தீங்கன்னா உடலுக்குள்ள வராது, அங்கேயே நின்றுடும். அந்த மாதிரி அங்கேயே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்ல போனா அந்த வேற்று உலகத்தை விட்டுட்டு வேற ஒரு பரிமாண உலகத்துல நம்ம பயணிச்ச அந்த ஒரு ஆத்மா உயிர் மீண்டும் உடல்ல வரல அப்படின்னா என்ன நடக்கும்னா தன்னுடைய உடல் ஆகப்பட்டது பாடி டெட் ஆயிடும். அதனால ரொம்ப ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஒரு ஆத்மா முதல்ல எப்படி என்ன செய்யுது நம்ம உடலுக்குள்ள அப்படின்றத முதல்ல தியானம் மூலியமா தான் ஒவ்வொரு பாட்டா நம்ம சுய சோதனை மூலம் கவனிச்சு கவனிச்சு சுய அறிவு சுய அந்த ஆத்மா உடைய ஃப்ரீக்வன்சியை கொஞ்சமா கொஞ்சமா நம்ம கவனிக்கணும். என்னுடைய சூட்சும குரு எனக்கு சொல்லி கொடுத்த பயிற்சின்னா ஆசிரியை பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன். அதாவது முதல்ல நிறைய பதிவுகள் என்னுடைய முன்னாடி பதிவுகளை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி பதிவுகள்ல நம்முடைய அத்தனை விதமான அனுபவங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு தான் நான் போட்டிருப்பேன். அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தியானங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வேறுபடும் அப்படின்ற விஷயத்தையும் நான் அதுல சொல்லப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது தியானங்கள் செய்யும் போது எல்லாருக்கும் 100% ஒரே விதமான அனுபவங்கள் வருமானா கண்டிப்பா வராது. ஏன்னா அவங்களுடைய உடல் மனோபலம் அவங்களுடைய ஜீன் ஒரு பிரிவி அனுபவங்கள் இப்ப இருக்க இந்த பிரிவுல தன்னுடைய ஆன்மா எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அந்த பக்குவத்தன்மை
அதை பொறுத்துதான் வந்து உங்களுக்கு வந்து இது தியானத்தினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு வந்து வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து உடல்ல வந்து உணர முடியும். நார்மலாவே கேஷுவலாவே அதை வந்து நம்ம தான் வந்து சுய சோதனை அப்படின்ற பரீட்சையின் மூலம் நம்ம வந்து ஒரு தியானம் செய்யும் போது முதல்ல செய்யும் போது நம்முடைய உடல் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஆரம்ப காலகட்டத்துல அப்படியே டிராவல் செய்யும் போது நமக்குள்ள உடலுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை கவனிக்கணும். பிளட் சர்க்குலேஷனா இருக்கட்டும், அந்த மூச்சு சுவாசிக்கக்கூடிய அந்த நிலைகள் மாறுபடாம ஒரே நிலையா இருக்குன்றதை கவனிக்கணும். உடல் உஷ்ணங்கள், குளிர்ச்சி தன்மை, அதாவது வாதம், பித்தம், கவம், அந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியக்கலை, பிங்களை, இடக்கலை, பிங்களை, சுரமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாசியையும் 3 சுவாசங்களையும் நம்ம கவனிக்கணும். அப்படி ஏன் கவனிக்கணும்னா, எப்பவும் வந்து இடது மூக்கு துவாரத்துல ஓடக்கூடிய அந்த மூச்சு காற்று இடக்கலை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப குளிர்ச்சி தன்மையா உடல்ல ஏற்படுத்திட்டே இருக்கும். அதே மாதிரி வலது மூக்கு துவாரங்கள் வழியாக மூச்சு காற்று இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணி விரல வச்சு பார்க்கும்போது 90%, 80%, 90% வந்து உங்களுக்கு அந்த மூச்சு காற்று இயங்குதுன்னா உடல் ரொம்ப உஷ்ணத்தையும் கோபத்தையும் உண்டாக்கும். அந்த மாதிரி குளிர்ச்சி தன்மை காற்று இயங்கும் போது உடல்ல வந்து கோபத்தன்மை இருக்காது, சாந்தத்தன்மை ஏற்படும். இது இரண்டும் தாண்டி சுழுமுனை இரண்டு மூக்கு துவாரங்களையும் சரிசமமாக வந்து வாயுக்கள் வந்து உடலுக்குள்ள பிரவேசிச்சு அதை வந்து டிராவல் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயுக்களுடைய சக்தி அத்தனை நரம்புகள் வழியாக டிராவல் செஞ்சு தன்னுடைய பிளட் அணுக்களை சேர்க்க ரத்த அணுக்களை வந்து சீராக இயங்குறதுக்கும் இது வந்து பயன்படுது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் கவனிச்சாதான் நீங்க வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பரீட்சையா நீங்க சக்சஸ் ஆக ஆரம்பிக்கும். பேசிக் முதல்ல வந்து தியானம் செய்யும் போதே ஒரு சில நாட்கள் அப்படியே உடனே வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருமானா அது எல்லாருக்குமே கிடைக்காது. அவங்கவுங்க தியானம் செய்யறத அதை பொறுத்துதான் இருக்கு. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க தனியா பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்ய தான் நடக்கும். முதல்ல வந்து நாம வந்து உடல்ல தியானம் தண்ணி, மூச்சு பயிற்சி, உடல்ல கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நான்லாம் வந்து ஒவ்வொரு விஷயங்களா நுணுக்கமா வந்து கவனிச்சுதான் இதெல்லாம் வந்து காலப்போக்கில் சக்சஸ் ஆச்சு. ரொம்ப ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதெல்லாம் நிறைய நம்ம உயிருக்கு ஆத்மாவுக்கு தேவையான கர்ம வினைகளை குறைச்சிட்டு அடுத்து வந்து அந்த உயிருக்கு ஆத்மாவுக்கு தேவையான பரிணாம வளர்ச்சி ஞானங்கள் அதெல்லாம் வந்து ஆஸ்ட்ரல் டிராவல்ல நம்ம டிராவல் பண்ணி ரொம்ப அருமையா சில அறிவு நுணுக்கங்களை கத்துக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் முன்னோர்கள் யோகி சாதுக்கள் இவங்கெல்லாம் அமைதியா உட்காந்து ஒரு சில இடத்துல அமர்ந்திருக்காங்கன்னா, நான் சக்தி வாய்ந்தவன், நான் வந்து சித்தி அடைஞ்சவன், நான் வந்து சித்தர்கள், எனக்கு ஜாலங்கள் தெரியும், எனக்கு வித்தைகள் தெரியும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தனக்குள்ள அமைதியா அமர்ந்து இறைவனுடைய அந்த ஒரு கனெக்டிவிட்டியை எப்பவுமே ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. அப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியும் சரி, இறைவனுடைய அந்த அவங்களுடைய கனெக்டிவிட்டி சரி, அவங்க எப்பயுமே வந்து நினைச்ச மாத்திரத்துல உடனே வந்து கனெக்ட் ஆக முடியும். அந்த மாதிரி என்னுடைய பயிற்சிகளை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல நானுமே குரு இல்லாம தவிச்ச காலத்துல தியானங்களை தேடி அடைந்து அதுக்கப்புறம் வந்து அது மூலியமா எனக்கு ஆசிரியரியா குரு கிடைச்சு அவங்க கத்துக் கொடுத்த அந்த அற்புதமான அந்த அனுபவங்களை நானுமே வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கான்சென்ட்ரேஷன். நான் வந்து ஒரு புள்ளி வச்சிருவேன் ஒரு பேப்பர்ல, அதவே பார்த்துட்டு இருப்பேன் ஒரு 10 நிமிடம் தினமும் பயிற்சி எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குன்னா ஒரு புளிய மரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த புளிய மரத்துல ஒரு இனுக்கு இலை, அந்த அவ்வளவு மரத்துல அவ்வளவு இலைகள் இருக்கும். ஒரே ஒரு இனுக்குல இருக்கக்கூடிய அந்த இலைய மத்தியமே எவ்வளவு நேரம் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுது அப்படின்ட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் கண்ணை மூடி அந்த கான்சென்ட்ரேஷன் நம்முடைய ஷாடோ மாதிரி நம்முடைய மனக்கண்ணுக்கு தெரியும். அதாவது புறக்கண்களால வந்து எதையும் நம்மளால பாக்குறது எல்லாமே மாயை பொய். அகக்கண் அப்படின்னா புறக்கண்களால வெளியே பார்த்து உள்ளிழுக்கப்பட்ட அந்த பதிவுகள் மனக்கண்ணுல உண்மையா பொய்யாண்டு நம்மளுக்கு வந்து பிரிச்சு உணர்ந்து அந்த ஆத்மா நம்மளுக்கு வந்து உணர்ச்சிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அப்படி இருக்கும்போது இந்த டிராவல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாத்தியமாச்சு அப்படின்னும் போது
முதல்ல வந்து நம்முடைய கை கால்கள் வந்து பாத்தீங்கன்னா ரேகைகள் இருக்கும். உள்ளங்கால் உள்ளங்கை ரேகைகள் இருக்கும், பார்த்திருப்பீங்க. அந்த ரேகைகள் மேல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி தியானம் பண்ண ஒரு டைம், ஒரு சில காலங்கள் பயிற்சி. அதெல்லாம் இதெல்லாம் வந்து பேசிக் கான்சென்ட்ரேஷன் எந்தெந்த விஷயத்தில் நம்மளுக்கு சாத்தியப்படுதுன்றதை நாமே சுய சோதனை பரீட்சை மூலியமா கண்டுபிடிக்க ஒரு இதெல்லாம் டிஃப்ரெண்டான ஒரு டைப்ஸா இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவங்கள் இதெல்லாம். 10 விரல்கள்ல முதல் சின்முதிரி போட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியே முதல் விரல்ல இருந்து ஆரம்பிப்போம். அந்த ஒரு விரல் மேல எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு நேரம் வைக்கிறோம், அது ஒரு விதமான பயிற்சி. ஆள்கட்டி விரல். அதுக்கப்புறம் வந்து நடுவிரல். நடுவிரல்ல ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் பண்ணும். அதுக்கப்புறம் மோதிர விரல்ல கான்சென்ட்ரேஷன். அதுக்கப்புறம் சுண்டு விரல். அதுக்கப்புறம் கட்டை விரல். இது மாதிரி ஒவ்வொரு விரல்ல ஒவ்வொரு நாளைக்கு பயிற்சி. அதே மாதிரி அடுத்த விரல்கள் மேல. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்முடைய எங்க நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்றோமோ அங்க வந்து நம்முடைய ஆத்ம சக்தி குவிய ஆரம்பிக்கும், பிரபஞ்ச சக்தி குவிய ஆரம்பிக்கும். அப்போ நாங்க ஒரு எர்த்து பாஸ் ஆகுற மாதிரி ஒரு ஹீட் ஃபீலிங், குளிர்ச்சி தன்மை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறுபடும். ஒருத்தர் குளிர்ச்சி தன்மையா ஹீட் மாதிரி ஏற்படும், ஒருத்தர் வந்து காந்த தன்மை எது விலகிற மாதிரி ஏற்படும், ஒவ்வொருத்தர் அந்த இடத்துல எது ஊசி குத்துற மாதிரி சுருக்குன்ற மாதிரி ஒரு விதமான ஃபீலிங் ஏற்படும். அப்புறம் அதே மாதிரி கால்கள் விரல்ல 10 விரல்கள்ல கட்டை விரல், அதே மாதிரி அந்த 10 விரல்களும் ஒவ்வொரு விரல்களா நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி பயிற்சி செய்யும்போது அங்க வந்து என்ன நடக்கும்னா, அங்க நம்ம அந்த ஆற்றலை உணர முடியும். அந்த மாதிரி கை கால்கள் உடல் தலை அப்படின்ட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நாம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி தியானம் பண்ணும்போது உடல்ல இருக்க இயக்கங்கள் வந்து முழுமையா நம்ம ஆன்மா நம்மளோட உடலையே திரும்பி பார்க்கும். ஒரு சில காலகட்டத்துல பயிற்சியின் வந்து காலகட்டத்தில் திரும்பி பார்க்கும். அப்படி இருக்கும்போது உடல் மேல பார்த்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி தியானம் பண்ண நம்ம மூச்சு காற்ற கவனிக்க ஆரம்பிப்போம். உடல்ன்றது அந்த கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சு மூச்சு காற்று மேல நமக்கு கவனம் வர ஆரம்பிக்கும். அடுத்து மூச்சு காற்று மேல சில நாள் பயிற்சி பண்ணி அதுக்கு அடுத்து என்ன ஆரம்பிக்கும், மூச்சு காற்று உடலுக்கு எந்த ஆழம் வரைக்கும் போய் இயங்குது. இதெல்லாம் பேசிக் பயிற்சி நான் சொல்றது, என்னுடைய அனுபவங்கள். அதுக்கடுத்து என்ன நடக்க ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய எண்ணங்கள் நிறைய வரும் பாத்தீங்களா. நிறைய பேருக்கு வந்து எண்ணங்கள் நிறைய வரும், மெடிடேஷன் பண்ணா டிஸ்டர்ப் பண்ணும். அந்த எண்ணங்கள் சில நாட்கள்ல அப்படியே அமைதியா நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும், ஒண்ணுமே இல்லாம ஆக ஆரம்பிக்கும். அதையே கடந்து நீங்க பயிற்சி செய்து தாண்டி போகும்போது வெளி மனதில இருந்து உள் மனதுக்கு போவீங்க. உள்மனம், அந்த உள் மனதில இருந்து பயிற்சி செய்து மறுபடியும் ஆள் மனதுக்கு போவீங்க. ஆள் மனதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, சில விதமான மண்டலங்களை தாண்டி உள்ள போவீங்க. அப்படி போகும்போது ஆத்மாவுக்கான அந்த பாதையை நெருங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த இருள் இருந்து உங்களுக்கு டிராவல் ஆகி ஒளி தன்மைக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கதவை திறந்து உள்ள போற மாதிரிதான் இது வந்து பாத்தீங்கன்னா. ஒரு பிரபஞ்சத்துல 7 விதமான கதவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 விதமான கதவுகளை திறந்து உள்ள போறாங்க. அதாவது 7 விதமான உடல்ல இருக்க பாடி சக்கரங்கள் கூட வச்சுக்கலாம். மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்பூரகம், ஜிஸ்தி, ஆக்னி, தூரியம் அப்படின்ட்டு, சகஸ்காரம் அந்த மாதிரி. அப்போ டிராவல் பண்ணி போகும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சக்கரங்களா நல்லா இயங்க ஆரம்பிக்கும், உடல்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பேட் நெகட்டிவ் மைண்ட்ல தோணாது. பாசிட்டிவாவே யாரு பக்கத்துல இருந்தாலும் இல்லாக்காட்டியும் தனி ஆளாவே நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா மனோசக்தியோட மனோதிடத்தோட டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. வெற்றி தோல்வி எது நடந்தாலும் சரி, அதன் மேல உங்களுக்கு வந்து பெருசா ஒரு பயமோ இல்ல ஃபீலிங்கோ இருக்காது. அதனாலதான் நான் வந்து எனக்கு பெரிய ஒரு மனோபலத்தை கொடுக்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தியானம் தான் எனக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லுவேன். தியானம் அது மட்டும் இல்லாம குருமார்களுடைய அந்த ஆசி. அப்படி டிராவல் பண்ணும்போது நம்ம இப்போ ரீசனா இப்போ ஹாஸ்டல் டிராவல் பண்ணது அந்த அனுபவங்களை நான் இப்போ ஷேர் பண்றேன். இதெல்லாம் ஏன் ஃபர்ஸ்ட் பேசிக்கா நான் சொல்றேன்னா, இதெல்லாம் கடந்து வந்தாதான் இதுக்கு நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாத்தியப்படும். அப்படி இருக்கும்போது யோகிராம் சரத்குமார் அப்படின்ட்டு ஒரு யோகி, அவரை பத்தின விஷயங்கள் நான் வந்து மொபைல்ல பாத்துட்டு இருக்கேன். அப்படி பாத்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆச்சரியங்களும் மிராக்கிள்ஸ், இதெல்லாம் சித்தர்களுடைய மிராக்கிள்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். புத்தகமா இருந்தாலும் சரி, இல்ல கதையை கட்டாலும் சரி, இல்ல வேற எங்கேயாவது மொபைல்ல பார்த்தாலும் சரி, எதா இருந்தாலும் நான் அதை விரும்பி பார்ப்பேன். அந்த மாதிரி நேச்சுரலாவே சில வந்து எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்கும்போது நான் அதை அவங்க ஹிஸ்டரிய பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு ரொம்ப டீப் ஸ்லீப் வருது. இது வந்து பகல்ல நடந்தது, இரவு இல்ல. இரவு நம்ம எப்ப வேணாலும் ஹாஸ்டல் டிராவல் போகலாம், ஆனா அதுக்கான வந்து பயிற்சிகள் தேவை. அப்படின்னு தான் போயிட்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப
டீப் ஸ்லீப் வர ஆரம்பிக்குது. மொபைலை கட் பண்ணிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறேன். நீங்க வந்து சைடா திரும்பி படுக்கும்போது ஹாஸ்டல் டிராவலுக்கான முழு அந்த கான்சென்ட்ரேஷன் ஆத்மா வந்து உடலை விட்டு வெளியே போறதுக்கான கஷ்டமா இருக்கும். மேல ஆகாயத்தை பார்த்த மாதிரி மலர்ந்து ஆகாயத்தை பார்த்த மாதிரி நீங்க படுக்கும்போது கைகளை விரித்து ஃப்ரீயா கால்கள் எல்லாம் வந்து பின்னிக்காம கை கால்கள் பின்னிக்காம ஃப்ரீயா விட்டு 10 கைகள் விரல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விரிச்ச மாதிரி அப்படியே தூங்கும் போது என்ன நடக்கும்னா அந்த ஆத்மாவுக்கான டிராவல் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இன்னைக்கு ரீசனா நடக்கும்போது என்ன நடந்துச்சு என்னுடைய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் போது முதல்ல வந்து ஆத்மா உடல்ல விட்டு திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும் வெளியே வந்து. ஆக்சுவலி நம்மளுடைய உடல் பாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபீல் தான் நடக்கும். நம்மளுடைய உடல் பாடியுடைய உருவத்தோட தான் அதுவும் தெரியும் நமக்கு, நம்ம கண்ணுக்கு. ஆனா வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருக்கணும். நம்ம பயந்துடக்கூடாது. பயந்தோம்னா உடல்ல பாத்தீங்கன்னா மூச்சு சுவாசங்கள் பீச கோசங்கள் எல்லாமே பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். எஃபெக்ட் ஆகும் பாடிக்கு. ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். தியானம் பண்றவங்களுக்கே 15 மினிட்ஸ் ஆகும். தியானம் பண்ணாதவங்களுக்கு எவ்வளவு ஆகும்னா ½ அன் அவருக்கு மேல கூட ஆயிடும். இல்ல மயக்கம் போட்டு விழக்கூடிய நிலை கூட வந்துடும். இல்ல மயக்கத்திலிருந்து வெளியே வராம ஒரு கோமா ஸ்டேஜ் கூட போனாலே போயிடுவாங்க. இல்ல டெட் ஆகிற நிலைமை கூட போனாலே போயிடுவாங்க. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர். ஏன் அதை அப்படி சொல்றேன்னா, தூங்கிட்டு இருக்கிறவங்கள சடனா உலுக்கி எழுப்புனா என்ன ஆகும்? நார்மலா இருக்கிற மூச்சு சுவாசம் அதிகரிக்கும். அவங்களுடைய ஹார்ட் பீட் வந்து 100க்கு அதிகமாவே துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்? திடீர்னு மயக்கம் வர ஆரம்பிக்கும். நீங்க எழுப்பிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தூங்கிட்டு இருக்கவங்க உடனே எழுப்பி நிறுத்திருந்தீங்கன்னா எழுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் ஹெவியா துடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆத்மா ரிலாக்ஸேஷன் இருக்குது. திடீர்னு வந்து நம்ம வந்து விழிப்பு வரும்போது உள்மனம் வெளிமனம் ஆழ்மனம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான படபடப்பு தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும். ஹார்ட் பீட் அதிகமா துடிக்கும். இதனால வந்து எஃபெக்ட் வரும். அதனால யாரும் இல்லாம இடமா பார்த்து, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடமா பார்த்து நம்ம வந்து யாரும் உள்ள வராம மாதிரி அந்த மாதிரி பயிற்சி செய்யணும். அப்போ மலர்ந்து படுத்தபடி தூங்குற மாதிரி மூச்சு காத்து அந்த மூச்சு சுவாசம் கணிச்ச மாதிரியே இருக்கணும். உடலை விட்டு வெளியே வந்து நம்ம ஒரு 10 அடி நடந்து நாம இருக்கிற அந்த அறைக்குள்ளே முதல்ல பயிற்சி செய்யணும். இதெல்லாம் எனக்கு முதல்ல நடந்த விஷயம். அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல பயிற்சி செய்யும்போது குருவுடைய ஆசை அவங்க சுட்சமா நீ இருந்து எனக்கு வந்து பாதுகாப்பா நீங்க வந்து இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற போது அவங்க வந்து ஒரு சில டைம்ல நிறைய பரீட்சை வச்சுதான் எனக்கு வந்து இதை வந்து சாத்தியப்படுத்தினாங்க. உறங்கிட்டே இருப்பேன். ஆத்மா வந்து இப்படி உடலை விட்டு வெளியே எழுந்து நிற்கும் போது வெளியே டிராவல் ஆகும்போது நம்முடைய படுத்துட்டு இருக்க அந்த தரை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நிலநடுக்கம் வந்து அப்படியே சாய்ஞ்சா எப்படி இருக்கும், திடீர்னு சாய்வு ஏற்பட்டா அந்த மாதிரி திடீர்னு நம்முடைய பாடி வந்து ஐயோ கீழே விழுறோம்னு நிறைய வாட்டி உருண்டு போயிட்டு சவுத்துக்கு இடிச்சிருக்கேன். சவுத்துக்கு இடிச்சுனால நான் வந்து விழுந்திருக்கேன். அப்புறம் வந்து கட்டில் மேல தூங்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்டல் டிராவல் நடக்க அந்த ஆத்மா வெளியே போய் சுத்தி பார்க்கறதுக்கு டிராவல் ஆகும்போது உடலை விட்டு அப்படி டிராவல் ஆகி ஒரு சில பறக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும்னா திடீர்னு நம்ம வந்து ஐயோ நம்ம விழுற மாதிரி கேட்டு உருண்டோம்னா பாடி வந்து கீழே விழுந்து அடிபட்டுரும். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு. அப்புறம் மறுபடியும் அந்த வெளியே டிராவல் ஆன அந்த ஆத்மா உயிர் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பாடிக்கு வந்துடும். அடிப்பட்ட அந்த 10 நிமிஷம் நம்ம வழி தெரியாது. உயிர் உடல் வந்து உணர்வுகள் எல்லாமே டிராவல் ஆகி ஏற்பட்ட அப்புறம் தான் அந்த அடிப்பட்ட அந்த வழிகள் அப்புறம் நம்மளுக்கு உணர்வு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆச்சரியங்கள் நிறைய இருக்கு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இருக்கும்போது இப்ப ரீசனா நான் போன அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆயிட்டேன். டிராவல் ஆகி என்ன பண்றேன், உடல் உறங்கிய மாதிரி இருக்கு. நம்ம இந்த இந்த உலகத்துல இருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி நம்ம அந்த ஆத்மா டிராவல் பண்ணும்போது அடுத்த டிராவலுக்கு இந்த பரிணாம வளர்ச்சிக்கு எல்லா ஆத்மாக்களும் அவங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வர முடியாது. என்ன காரணம், அதுக்கு ஒரு தடை இருக்கு, ஒரு லிமிடேஷன். எந்த ஆத்மா உள்ள வந்தாலும் வெளியே போனாலும் அதுக்கு வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இது வந்து இங்க இத்தனை தொலைவு இவ்வளவு தொலைவு தான் டிராவல் பண்ணும். இது வந்து இந்த இறந்த ஆத்மாக்களா இருக்கட்டும் இல்ல உயிரோட இருக்கிற ஆத்மாக்களா இங்க இது இவ்வளவு தொலைவு தான் டிராவல் ஆகணும். அதுக்கு வந்து அங்க தடை வச்சிருப்பாங்க, ஒரு பாதுகாப்பு. எப்படி வந்து எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வச்சிருக்காங்களோ அதை தாண்டி வந்தா அவங்களுக்கான ப்ரூஃப் காமிக்கணுமோ அந்த மாதிரியே நம்ம வெளியே போனா அங்க இருக்கிற காவல்களை தாண்டி தான் நம்ம போனோம். காவலாளிகளை அந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாம. இது கேட்கறதுக்கு ஒரு கதையா மாதிரி கூட இருக்கலாம். ஆனா வந்து அனுபவங்கள் தான் உண்மையாவே ரியலான விஷயங்கள் தான். நான் வந்து எனக்கு நடந்த விஷயங்கள். ஏன்னா கனவுகள் எல்லாம் வந்து சாதாரண கனவுகள் வேற, டிராவல் ஆகி போய் வர்ற ஒரு கனவுகள் 3D அந்த தியேட்டர் வியூ HD 4K வியூஸ் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. சூப்பரா இருக்கும். அதில் டிராவல் பண்ணிட்டு ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் டிராவல் பண்ணும்போது பேசிக்கலி என்ன நடக்குதுன்னா, இப்போ ரீசனா நடந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல வெளியே டிராவல் ஆகி போகும்போது இங்கிருந்து டிராவல் ஆகி போயிட்டேன். வெளியே போயிட்டு
கிட்டத்தட்ட அந்த எத்தனை கிலோமீட்டர் நம்ம போய் டிராவல் ஆயிருக்கோம்ன்ற ஒரு விஷயம் தெரியுது. ஒரு 3000 கிலோமீட்டர் அந்த கணக்கும் வந்து தெரியுது. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரும் நம்முடைய வேர்க்கடலை அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்டான காடு வில்லேஜ் அந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு போன இடத்துல அங்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஆறு மாதிரி இருக்குது. அந்த ஆறுக்கு மேட்டு பகுதியில இவங்க எல்லாம் வேர்க்கடலை எல்லாம் போட்டு அதை தலைமையில சுமை மாதிரி சுமந்து எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அங்க போய் கேட்கறேன், இது எந்த ஊரு அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு லேடிஸுங்க கேட்கறேன். கூப்பிட்டு கேட்கும் போது அவங்க ஹிந்தியிலும் பேசுறாங்க. அது ஒரு விதமான லாங்குவேஜ். அது என்ன லாங்குவேஜ் தெரியல. ஆனா ஆத்மா ஆகப்பட்டது அந்த லாங்குவேஜை உணருது, நல்லா உணருது. அந்த ஊர் பேர் சொல்றாங்க. அந்த ஊர் பேர் கான்சென்ட்ரேஷன் பண்றேன் வரமாட்டேங்குது, மறந்துடுது. ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். அப்படி இருக்கும்போது டிராவல் நடக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கறேன் நான், இந்த மாதிரி இது எந்த இடம் பார்க்கறது வித்தியாசமா இருக்குது. பிளஸ் வந்து ஐயோ ரொம்ப லாங்கா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோமே, மறுபடியும் நம்ம பாடிக்குள்ள போனோம், நம்ம எப்போ நம்ம ரிசீவ் ஆகுறது, இங்க பஸ் கிடைக்குமா என்னன்ட்டு பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்கள விசாரிக்கிறேன், இது எந்த ஊருன்ட்டு. விசாரிக்கும் போது அங்க இருக்கிறவங்களுடைய அங்க துணி துவைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க லேடிஸுங்க. அங்க போகும்போது அந்த துணி துவைக்கிற அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, பாறையிலே செய்யப்பட்டிருக்கு. அந்த பாறைக்கு 2 பக்கம் துணி துவைக்கிற கற்கள், அந்த கற்கள்லயே அப்படியே ஸ்கொயர் ஷேப்லயே வந்து சன்ட்ல பாறைக்கு இடையில கட் பண்ணி ஆழமான கிணறு 8 அடிக்கு 8 அடி ஒரு 5 அடி அகலத்துக்கு. அதே மாதிரி அந்த அந்த கேப்ல சென்ட்ரல் கேப்ல ஒரு 10 அடி விட்டு மறுபடியும் 8 அடி ஒரு 2 கிணறு பக்கம் அந்த பக்கம் துணி துவச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் துணி கல் மேல துவச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது இந்த இடம் வந்து ஊர் பேர்லாம் சொல்றாங்க, ஆனா மறந்து போச்சு. சரி, அங்கிருந்து நம்ம மறுபடியும் டிராவல் ஆகி எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ நாம வந்து உடல்ல இருந்து ஆத்மா பிரிஞ்சு வந்து வேற்று உலகத்துக்கு அவுட் ஆஃப் பாடியில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து மறுபடியும் உடலுக்குள்ள போனோம். சரி ஓகே, டிராவல் பண்ணி மறுபடியும் போறதுக்கான வழியை தேடணும் போது மதியம் வெயில், மூங்கில் சாலைகள்லாம் நிறைய தெரியுது, பயங்கரமா வெயில் அடிக்குது. அப்படி இருக்கும்போது பெரிய அந்த காடுகள் மலைகள் இதெல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தாண்டி ரோடுக்கு வரேன். ரோடுக்கு வந்து பஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு அங்கேயும் நான் தேடுறேன். ஏன்னா நார்மலான ஒரு மனது வந்து மனமான் வந்து இதான் நம்ம கேள்வியா கேட்கும். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற பஸ் கண்டக்டர் அவங்க கிட்ட கேக்குறேன், இந்த மாதிரி நீ என் ஊருக்கு திரும்ப போனோம், பஸ் போகுமான்னு கேட்டா, என் ஊருக்கு திரும்பி போற 3000 கிலோமீட்டர் இருக்கு பஸ். நான் கேட்கும்போது அங்க இல்ல போவாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்ப எப்படிதான் போறது அப்படின்னும் போது சூட்சமா அசரீரியா கேக்குது. எனக்கு வந்து வாய்ஸ் கேக்குது, இந்த மாதிரி நீ வந்திருக்க ஹாஸ்டல் டிராவல் வேற்று உலகத்தை பயணிச்சுட்டு இருக்க, திரும்ப போனோம்னா நீ மீண்டும் பயணிக்கணும் அப்படின்ட்டு அங்க எனக்கு வந்து அசரீரி கேட்க ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பசி. அப்போ நான் வந்து மனசுக்குள்ள கடவுளை வேண்டேன், இந்த மாதிரி ரொம்ப பசிக்குது, வெயில், எதுவும் சாப்பிடக்கூட எதுவுமே இல்லைன்னும் போது பேக்கெட்ல பாத்தீங்கன்னா மொபைல் இருக்கு. ஆனா மொபைல் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம், ஹாஸ்டல் டிராவல் இருக்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் அது மேல நான் வைக்கல. அடுத்து இன்னொரு பேக்கெட்ல பாக்குறேன், பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. பிஸ்கட் பாக்கெட் என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல இருக்கிற மாதிரி பிஸ்கட் பாக்கெட் அது கிடையாது. அது வேற்று உலகத்துல வேற ஒரு பரிணாம வளர்ச்சியில வேற விதமான ஒரு பிஸ்கட் பாக்கெட். எப்படின்னா எக்ஸாம்பிள் அது என்ன மாதிரி இருக்கும் தெரியுங்களா, கொசுவத்தி நம்ம வந்து கொளுத்துவோம். அந்த ரோல் ஒரு ரோல் வாங்கினா அதுல டபுள் இருக்கும். அந்த டபுள் ரோல்ல அப்படி சுழற்சியா சுழல் மாதிரி வட்ட வட்டமா இருக்கும். ஒரு ரோல் வாங்கினா 2 இருக்கும் உள்ள செட்டாவே. அந்த செட்டா இருக்கிறதுல ரொம்ப சென்டர் பாயிண்ட் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு ரோல், அந்த ஒரு ரவுண்டுக்கு மத்தியம் 2 கொசு வத்தியும் ஒன்னா உடைச்சோம்னா, கட்டமா ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ணி எடுத்தோம்னா, அந்த சர்க்கிள அதை உடைச்சு எடுத்தோம்னா ஆஃப் ஆஃப் இருக்கும் இல்லைங்களா, 2 கொசுவத்துடைய காயில், 2 கொசுவத்துடைய அந்த வட்ட சூழ் 2 இருக்கு இல்லைங்களா, அந்த 2 சென்டர் பாயிண்ட்ல சும்மா ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம உடைச்சு ரவுண்ட் ஷேப்ல எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் செட்டா. அது எப்படி இருக்கும், அதை வந்து வெளியே உடைச்சு எடுத்தோம்னா 2 வரும், 2 கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு அந்த பிஸ்கட். அதுவே நான் உணர்றேன். அப்போ அதை சாப்பிடும்போது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற டேஸ்ட் கிடையாது, அது வேறு பரிணாம உலக ப்ரொடக்ட் பண்ண ஒரு டேஸ்ட், அவங்க தயாரிச்ச ஒரு விதமான ஒரு பிஸ்கட். ஆனா வந்து இது நிறைய எனக்கு காமெடியா தான் இருந்துச்சு. ஆனா உண்மையா அந்த ஃபீல் பண்ணேன், இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அங்க வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு இருந்ததும் உடனே அங்கிருந்து 2 பசு மாடுகள் அங்க வந்து ஓடி வருது என்னை பார்த்துட்டு. சாப்பிட்டு இருக்காங்க, இதை பார்த்துட்டு வெயில் அடிக்கிறது, அதுங்களுக்கு பசி போல. அதுங்களுக்கு வந்து நான் இருந்த பிஸ்கட்டை நான் ஒரு 3 நாள் சாப்பிட்ட உடனே அதுங்க வந்தது, அதுங்களுக்கு பாதி பிஸ்கட் பாட்டு கொட்டுறேன் கீழே. அதுங்க சாப்பிட ஆரம்பிச்சது. 2 பசுக்களும் சாப்பிட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நல்ல வேலை நம்மள பாய் தான் வருது
அப்படின்னு சொல்லிட்டு அதை பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் அதுக்கு போட்டுதான் சாப்பிட்டுச்சு, உணவு போட்டுதான் சாப்பிட்டாச்சு. மறுபடியும் உடனே அதை தாண்டி அதை சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு தாண்டி நடந்து போயிட்டே இருக்கேன். இரண்டு டாக் வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்த்து ஓடி வருது. ஒண்ணு கருப்பு, அதோட கொஞ்சம் நார்மல் டிம் கருப்பு ஒண்ணு, இரண்டு வருது. இதெல்லாம் உணர முடியுது ஃபீல். வந்துதான் பிஸ்கட்காக தான் வருது, அது பசிக்காக தான் வருதுன்னு நான் என்ன பண்ணேன், அதை உடனே வந்து பிரிச்சு அதுங்களுக்கு எல்லாம் ரெண்டுத்தையும் கொட்டி விட்டேன். பரவாயில்ல அப்படின்ட்டு, மண்ணு ஃபர்ஸ்ட் இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போனா போதும் அப்படின்ட்டு. அது இரண்டுமே நல்லா சாப்பிடுதுங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பைரவர். இது அதுங்க பசிகள் எல்லாம் ஆத்திட்டு வேற்று உலகத்துல இதெல்லாம் இருக்கு. இறந்த ஆன்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உயிரினங்களா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஜீவனா இருந்தாலும், உயிர் உள்ள ஜீவன்களை, உயிரற்ற ஜீவன் எதா இருந்தாலும் சரி, அங்க டிராவல்கள் இருக்கும். அதுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்துல இதெல்லாம் நான் பாக்குறேன். அதையும் தாண்டி என்ன பண்றேன், அடுத்து வந்து நம்ம வந்திருக்கிறது ஹாஸ்டல் டிராவல். ஆக நம்ம ஆத்மா வந்து பறக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எண்ணங்கள் மாதிரி ஒரு இடத்துல எங்க நினைக்கிறோமோ அந்த இடத்துல உடனே வந்து டிராவல் ஆகும் எண்ணங்கள். அந்த மாதிரி பல மைல்கள் இருந்தாலே வீட்டை நம்ம கவனம் வச்சோம்னா வீட்டை போயிடும் நம்மளுடைய எண்ணங்கள். அந்த மாதிரி அங்க இருக்கிற விஷயங்களை அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் பண்ணி இருந்தோம்னா அது நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும். அங்க என்ன நடக்குதுன்றதை நம்ம உணர முடியும். அங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்றத உணர முடியும். இதுக்கு பேர் என்னன்னா கிட்டத்தட்ட டெலிபதி, மைண்ட் ரீடிங் அந்த மாதிரி. அப்போ என்ன பண்றேன், அங்கிருந்து நான் கீழே உதச்சு மேல ஜம்ப் பண்றேன் ஆகாயத்துக்கு. அப்படி ஜம்ப் பண்ணும்போது எப்படி வந்து ஆஞ்சநேயர் வந்து பறப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது ஆத்மாவுக்கு, உயிருக்கு. அப்போ அங்கிருந்து நான் பறந்து அப்படியே ஆகாயத்துல டிராவல் ஆகி கால்களை வந்து இரண்டு கால்கள் இப்படி உதச்ச மாதிரி, நீச்சல் அடிக்கிற மாதிரி உதச்சு இன்னும் வேகமா பறக்க ஆரம்பிச்சிடும். வேகமா பறக்க ஆரம்பிச்சதும் அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடிக்குள்ள ஒரு லைட் ஷேக் ஏற்படுது. ஷேக் ஏற்பட்டதுதான் உடலுக்குள்ள நம்ம டிராவல் ஆகி வந்துட்டோம். ஹாஸ்டல் டிராவல் ஆகி போனது, அங்கிருந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நாம வந்து வந்துட்டோம் அப்படின்ட்டு ஓகே ஆகுது. பாடிக்குள்ள அந்த ஆத்மாவாகப்பட்டது ரிட்டர்ன் வந்து மறுபடியும் அந்த கான்சென்ட்ரேஷன் வர ஆரம்பிக்குது அந்த உடலுக்கு. அப்போ வந்த அப்புறம் எழுந்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் உடனே மறக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், நோட்ல டெய்லி எழுத ஆரம்பிக்கிறேன். எழுதி அதுக்கப்புறம் வந்து இப்போ அதை வந்து பதிவுகளா உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் டிராவல்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. நமக்குமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாத்தியப்படும் பயிற்சியால அப்படின்றது வந்து ஒரு அனுபவங்களா பகிர்ந்துக்கிறேன். இது போன்ற இன்னும் தியான விஷயங்கள், மூலிகை, அது இந்த மாதிரி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸோட அனுபவங்களை மீண்டும் ஏற்பட்டால் இதே போன்ற சில விஷயங்கள் வேற்று உலகத்தில், வேறு பரிணாம உலகத்தில், வேறு டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த உலகத்தை, அந்த அனுபவங்கள் அங்க என்னெல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க, என்னவெல்லாம் நடக்குதுன்றத என்னுடைய அனுபவங்களை ஒரு நல்ல ஒரு பதிவை உங்களுக்கு வந்து பதிவிடுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.